அவர்கள் இஸ்தானிஜி மற்றவர்களும் பணிபுரிகிறார்களே, இது எவ்வளோ பெரிய பணி! இப்போ எனக்கோ தேசிதாசனுக்கோ நம்முடைய இவருக்கோ மன அமைதி இல்லை என்றால் அவர்களுக்கு என்ன குறை? அவர்கள் தன் மன அமைதியை மட்டும் பார்த்து கொண்டு தியானம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு போய்விடலாம். ஆனால் நாம் இந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரும், இந்த இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரும், உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அமைதி பெற வேண்டும் என்ற லட்சியத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பாடுபடுகிறார். அதனால்தான் அவர்கள் கால்களை தொட்டு கும்பிடுகிறேன் என்று சொல்லி, என்றால் தனிப்பட்ட முறையில் முக்தி அடைவதோ இது அடைவதோ லட்சியம் அல்ல, அது இருக்கட்டும். ஆனால் புத்த பெருமானுடைய மாபெரும் லட்சியம் உலக மக்கள் அனைவரும் அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் அவர்கள் 4 ஆரிய சத்தியங்களை பிரகடனப்படுத்தினார்கள். அந்த 4வது சத்தியத்தின் முதல் படிதான் இந்த 8 வழிகள். அதில் இன்று முதல் ஒரு வழியை எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கிட முடியாது. நான் உன்னை என்ன வர்த்தம்னா பேசுறது லேசு, இதெல்லாம் அப்படி செய்யும் மன ஓட்டது. எனக்கு அந்த நிலை இருக்கிறதா இல்லையே, அப்போ எப்படி அது உங்கள் மனசு தொடும்? எனக்கு அந்த நிலை வந்திருந்தால்தான் நான் பேசுவது உங்கள் நிலையை தொடும். அதனால நான் பேசவில்லை, அந்த புத்த பெருமான் சொன்னதே உங்களுக்கு சொல்லும். அது உங்களுக்கு நம்ம சொல்லும். புத்த பெருமான் சொன்னது நம்ம உள்ளத்தை தொடும். அவர் சொன்னது மன ஓட்டம். எங்கு மனம் போய் கரைகின்றதோ அந்த உயர்ந்த தத்துவ ஞான நிலையில்தான் அமைதி புரிவாய். எனவே அதற்கான முயற்சியை இந்த உதவி மையம், அமைதி மையம் தொடங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை அமைதியை பெற இங்கேயே நான் தங்கலாமா என்று கூட அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது சிறிது யோசித்தேன். ஆனால் அந்த அமைதியை பெற நான் இங்கு தங்குவதற்கு தகுதி உடையவனா என்ற சந்தேகமும் எனக்கு வந்துவிட்டது. எனவே அந்த புத்த மகானுடைய அருள் எதுவும் இறைவன் அருளில் நடைபெறாது. எனக்கு இந்த நிறுவனத்துடன் நெருங்கிய தொடர்பு கிடையாது. இதை நடத்துவர்களுடனும் எனக்கு நெருங்கிய தொடர்பு கிடையாது. இந்த இடத்தை கொடுத்த முத்தையா அவர்கள் என்னுடைய மிக அருமையான நண்பர். என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர், நானும் அவர் மீது அன்பு கொண்டவர். அவருடைய பேத்தி இங்கு இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தொடர்புக்கு எனக்கு முதல் காரணமாக அவங்க மகளும் இருக்காங்க அமைகிறது. எனவே இந்த நிறுவனத்துடன் மேலும் மேலும் தொடர்பு கொண்டு என்னுடைய அமைதியை, எனக்கு 100 வயசாச்சு, எனவே நீங்கள் கேட்கலாம், நீ அமைதியாக இருந்தானே இல்லைன்னா என்னன்னு. அப்படி அல்ல, எந்த நேரத்திலும் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அதை இப்பொழுது நான் படிப்படியாக பயிற்சி பெற்று வருகிறேன். அதில் எனக்கு இறைவன் உதவி பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த மன ஓட்டங்கள், மன ஆசைகள், இவைகளை தடுப்பதற்கு இறைவனே உதவுகிறான். ஏன் நான் கொஞ்சம் டிவி பார்க்கறதுல கொஞ்சம் ஆசையுடையவன். மற்றபடி எனக்கு இந்த வயசில் நான் இனிமேல் பொருள் சம்பாதிக்க போகிறதில்லை, புகழ் சம்பாதிக்க போகிறதில்லை, எந்த சம்பாத்தியம் பண்ண போகிறதில்லை. ஆனால் அந்த டிவி பார்க்கறதுல ஒரு ஆசை இருந்து கொண்டிருந்தது. அதை கூட தவறு. நான் ஒரு புத்தகத்தில் ஒரு வார்த்தைக்கு முன்ன படித்தேன், நீ எதன் மீது அளவு கடந்த பிரியம் வைத்திருக்கிறாயோ அதை இறைவன் பறித்துக் கொள்கிறான். ஏன்னு கேட்டால் அது போய்விட்டால்தான் நீ என்ன நினைப்பாய், உன்னுடைய முழு கவனமும் என் மீது வரும் என்பதற்காக சில சமயம் நமக்கு வருகிற துன்பங்கள் இறைவன் நமக்கு கொடுக்கிற நன்மை என்பதை ராமகிருஷ்ண பரமஹம்ச தேவர் உணர்த்தி இருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு வீட்டில் சிறு சலனம் ஏற்பட்டது. அப்போ என் மனைவி கடுமையான கோபத்துடன், உங்களுக்கு யாரை பற்றியும் அக்கறை இல்லை, இந்த டிவி பார்க்கறது ஒன்று தான் உங்களுக்கு பெரிய காரியம். உடனடியாக என் உள்ளத்தில் பட்டு இன்று முதல் டிவி பார்ப்பதை நான் நிறுத்துவேன். டிவி பார்ப்பதில் உள்ள மோகத்தை குறைப்பதற்கு இந்த நிகழ்ச்சியை இறைவன் நிகழ்த்துகிறார் என்று
அந்த நாளிலிருந்து டிவி பார்ப்பது நான் ஒரு வாரம் தான் கொஞ்சம். அதனால் எனக்கு ஒரு டிவி பார்க்கலைன்னா அன்றைக்கி பார்க்கலையே, அந்த நியூஸ் கிடைக்கலையே, அந்த டிவியில் நாடகம் பார்க்கலையே என்று மனம் சலனப்படும். இப்போ ஒரு வாரமாக அந்த சலனமே இல்லை. அப்படி அந்த ஒன்றை விட்ட உடனேயே மனம் அமைகிறது. அப்போ அனாவசியமான நமக்கு தேவையற்ற எண்ணங்களை தூக்கி எறிந்து விட்டால் படிப்படியாக அமைகிறோம். இது நான் சொன்னதில்ல, அந்த மகான் புத்த பெருமான் உலகமே திரும்பி பார்த்த துறவை மேற்கொண்ட அந்த புத்த பெருமானுடைய சொற்கள். அதை நான் இப்போ சொல்கிறதுனால நான் ஏதோ பின்பற்றிட்டேன்னு இல்லை. இதே நான் தனியாக இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன இந்த ஆளுக்கு என்ன செய்யணும் பேசிக்கிட்டு இருக்கானே. இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் ஏதோ கூட்டத்தில் பேசுகிறான்னு நினைப்போம், அவ்வளவுதான். அதனால் உங்களுடன் பேசுவது உங்களுக்கு பேசலை, எனக்கே நான் சொல்லிக்கொண்ட செய்தி தான் இது. இந்த அமைதி மையத்தை நடத்துகின்ற ஒவ்வொருவரையும் மனமாற, இப்போ நம்ம உண்மையை பேசணும்னு புத்தர் சொன்னார். அதனால் சும்மா பாராட்டு சடங்கு சம்பிரதாயத்திற்காக மேடையில் பாராட்டுவது உண்மை அல்ல. சத்தியமாக அவர்களுடைய பணியை மனமாற பாராட்டுகிறேன், உளமாற பாராட்டுகிறேன். புத்த பெருமானுடைய அன்பும் அருளும் அனுகிரகமும் நாம் அனைவருக்கும் என்றும் இருந்து நாம் அந்த வழியில் அமைதி பெற்று இந்த மையத்தில் நாம் பெற்ற பயிற்சி அதற்கு அருள் செய்ய வேண்டும். இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த இந்த மையத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் அதிக நேரம் பேசிவிட்டதற்கு என்னை மன்னித்துக் கொள்ளும்படி உங்களுக்கு. ஏன்னா சில வார்த்தை தான் பேசணும், நாங்கள் நிறைய வார்த்தை பேசிட்டு மன்னிச்சுக்கிறோம். ஐயா அவர்களுக்கு தலைமை புத்த பிக்னி ஐயா இஸ்தானிஜி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். தேவைப்பட்டா மட்டும் Thank you.